கர்த்தருக்கு பயந்தவன் கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். ஆண்டவரை எப்பொழுதும் பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீ ஒரு பலிபீடம், உனக்குள்ள அக்னி அவியவே கூடாது. நீ படுத்திருந்தாலும், நீ எழும்பினாலும், உட்கார்ந்தாலும், போனாலும், வந்தாலும் உன் உதடு தேவனை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு நீ பயந்துருந்தேன்னா உன் வாயில ஒண்ணு அறியாமலே எது வரணும்? அந்த துதித்தல் இல்லாததுனாலதானே நீ உனக்கு டிப்ரெஷன் வருது. புரியுதா நான் சொல்ற பாயிண்ட்? மனசை நீ போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை மெண்டல் ஆக்கிடுவான் பிசாசு. வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம், அவன் அப்படி சொல்லிட்டான். இதை மண்டையில ஏத்தாத. என்ன செய்ய? எப்பொழுதும் என்ன செய்யுங்க? கர்த்தருக்கு பயந்துருந்தேன்னா கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இரு. உன்னை ஏசிட்டாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, பாதிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, நன்மை நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு, தீமை நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. எப்போனாலும் உங்களுடைய வாயில கர்த்தருக்கு பயந்த மனுஷனுக்கு என்ன நடந்தாலும் பாசிட்டிவோ நெகட்டிவோ அவன் வாயில எது வந்துகிட்டே இருக்கும்? ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான்.